நீ வந்து உன்னோட கொடியாட்டிகிட்டே போய் அமெரிக்கா கொடுப்பே நீ இது கூட தெரியாமல் போயிருமா. அதை வந்து சொன்ன உடனே சரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணெய் உறவோட அவங்க வந்து பாகிஸ்தான் ஃபுல்லாக்குள்ள எண்ணெயை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 போட்டு வேறு அனுப்பிச்சி விட்டாங்க 10. அதனால் வந்து ஈரான் வந்து ரொம்ப அப்படி மாதிரி பேசிட்டாப்புல. ஏன்னா கிறுக்கு பிடிச்சி பேசுகிறது தான். அது சொன்ன உடனே என்னாச்சு, அடுத்த பாகிஸ்தான் இதை வந்து அடிக்க போகிறோம்னாங்க. அப்புறம் வந்து பயந்து உள்ள வரல, அலோவ் பண்ணாங்க. 80 செகண்ட்ஸ் டீம் சொல்லி ஏதோ ஒரு 1,00,000 பேர் இருக்காக சொன்னாங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வெற்றிகரமாக வந்தாங்க சொல்கிறாங்க ஈரானுக்கு. ஏன்னா இவங்க சைடில் தரைப்படையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 10 லட்சம் பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் வேறு நிறையா வச்சுருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தோலில் தாங்கிட்டு சுடுற வெப்பன் இருக்குல்ல, அது வந்து ஆயிரக்கணக்கான வெப்பன் சைனாவிலேருந்து வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. வச்சு அடித்தாங்கன்னா இப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பேராசூட்டு உயிரோடு எவனும் கீழே இறங்க மாட்டாங்க. கீழே இறங்குவாங்க, எல்லாம் பணமாக தான் கீழே இறங்குவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரியை வந்து கதற வைக்கணும், இந்தியாவை கதற வைக்கணும். ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்கா வந்து அங்கே கை கொடுத்தாங்கல்ல, அது எப்படி மறக்கவா செய்வாங்க. இந்த பக்கம் ஓகே வெரி குட் நாங்கள்லாம் நண்பர்கள் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நேரம் வந்துச்சுன்னா முதுகில் குத்துவாங்கல்ல. இன்றைக்கி ரஷ்யா வந்து இந்தியா முதுகில் குத்துறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி இஸ்ரேல் வாங்கிட்டு இருக்க அடி இருக்குல்ல, இஸ்ரேல் வந்து செதஞ்சு போய் கிடக்கு. மொத்தத்துக்கு நீங்கள் அது எல்லா இடத்துலையும் பார்த்துக்கங்க. மொத்தம் இஸ்ரேல் செதஞ்சு போய் கிடக்கு. அவன் எந்திரிக்கவே முடியாது இப்போதைக்கு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இதனுடைய 8வது நாளில் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த போருங்கிறது போன மாதம் 28 கரெக்டாக ஒரு மாதம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த போருடைய கட்டம் எப்படின்னா, இது நாளுக்கு நாள் மேல் நோக்கி போகிறத பார்த்துட்ருக்குறோம். ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன அறிவித்தார்னா, அதாவது நீங்கள் ஹர்மூஸை நீங்கள் வந்து திறக்கலை அப்படின்னா உங்களுடைய மின் நிலையங்களை நாங்கள் தாக்குவோம், உங்களுடைய மின் நிலையங்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. அப்புறம் 5 நாளாக ஆக்குனாரு. இப்போ 10 நாளாக மாற்றிருக்கிறாரு. இது எதை காட்டுது சார்? ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களோட வீக்னஸை காமிக்குன்னு அர்த்தம். இப்போ ஹர்மூஸை திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம நிறைய தரவுகள் இருக்குது. இப்போது ஈரானை பணிய வைக்கணும், ஹர்மூஸை திறக்கணும். முக்கியமான 2 இது இருக்குது. இப்போது ஹர்மூஸை திறக்க வைக்கிறது மூலமாக ஈரானை பணிய வைக்க முடியும், ஓகே, அல்லது ஈரானை பணிய வச்சது மூலமாக ஹர்மூஸை திறக்க வைக்க முடியும். ரெண்டும் 2 என்டிட்டி, 2 முக்கியமான விஷயங்கள். சரி, இப்போ வந்து ஹர்மூஸை திறக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? படைவளம் தேவை. அப்போது இவங்க வந்து ஹர்மூஸை திறக்க வைக்கிறதுக்கு இவங்க வந்து பெரிய அளவுக்கு கப்பலெல்லாம் நிறுத்தணும். அந்த கப்பல் தான் யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கனும் இதுவும் வந்தது, ஜெரால்ட் ஃபோர்டும் வந்தது. அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து டெஸ்ட்ராயர் கப்பல், இந்த கப்பலுக்கு பெருசு அளவுக்கு வந்தாங்க. அந்த கப்பல்கள்லாம் எங்கே? அது ஏற்கனவே பேசியிருக்கோமா? இதெல்லாம் அடிச்சிட்டாங்க. அவங்களுடைய மிசைல் வந்து அடிச்சிருச்சு, அங்கே ஓட்ட விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு, தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிட்டோம். அப்போது ஹர்மூஸை இவங்க மற்ற வியாபார கப்பல்கள், எண்ணெய் கொண்டு போகிற கப்பலாக இருக்கட்டும், உணவுப் பொருள் மருந்து பொருள் கொண்டு போகிற கப்பலாக இருக்கட்டும், வியாபார கப்பல்கள், கமர்ஷியல் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, கமர்ஷியல் ஷிப்ஸ் வந்து அதை கடந்து உள்ளே போகணும்னா இவங்க வந்து அமெரிக்கா வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட சேர்ந்து யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனியாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாந்து இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போது இவங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா அந்த டீமுக்கு அந்த இடத்துல பக்கத்தில் இராணுவ வீரர்களை 2 சைடு நிறுத்தணும். ஒரு பக்கம் ஒமான் சைடு, இன்னொரு பக்கம் ஈரான் சைடு இராணுவ வீரர்கள் நிறுத்தணும். சரி, நிறுத்த முடியுமானா முடியும் தான், ஓகே, சரி. அப்புறம் அங்கே இப்போ 2 பக்கம் இராணுவ வீரர்கள் நிறுத்தணும். அவங்க ஏதாவது வந்து மிசைல் அடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதை திருப்பி தாக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து தாக்குதல் வந்துச்சுன்னா அதை திருப்பி தாக்குறதுக்கு இந்த ஒரு கப்பலோடையும் 2 மினிமம் 2 பாதுகாப்பு கப்பல் கூட போகணும். அப்புறம் ஒரு கப்பலையும் வந்து ஒரு 150-200 பேர் இருப்பாங்க, இது போவாங்க. இதோடு சேர்ந்து போயிட்டு அங்கே ஜாமான் இறக்குறது, ஏற்றுறதோ, ஆயில் டேங்கர் போயிட்டு வரணும். இது குறிப்பிட்ட நாளுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈரான் கை இறங்குமா? ஓகே, இது ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ வந்து ஆட்கள் நம்பர் 1 வந்து 2 சைட்லேயும் ஆட்களை இறக்கணும், யார் வீரர்களை. ஓமான் சைடு இறக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி ஓமான் வந்து ஒத்துக்கறல. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறோம்.
எங்கள் லேண்டில் வந்து உங்கள் ஆட்கள் இருக்கக்கூடாது வீரர்கள். ஓகே, இங்கேருந்து எதுவும் தாக்கக்கூட ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஓமான் முதலே சொல்லிட்டாங்க. ஓகே, சரி. இந்த பக்கம் ஆட்களை இறக்கலாம்னா இவங்க எவ்வளோ பேர் இறக்குவாங்க? ஒரு 75,000 பேர், 1,00,000 பேர் மொத்தத்துக்கு அந்த ஏரியா இறக்குறாங்கன்னா, அவங்ககிட்ட ஈரான்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 10,00,000 பேர் இருக்காங்க. ஓகே, அந்த 10,00,000 பேர் தரைப்படை வந்து எப்படா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. வந்தால் பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா மாறி மாறி சாவாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அவங்களுடைய வீரர்கள் ப்ளஸ் வந்து மற்ற நாட்டோட வீரர்கள்லாம் சேர்த்து மொத்தமாக இங்கே வரும்போது எந்த வீரர்களாக இருந்தாலும் இப்போ வந்து உடல் வலிமையை காட்டிலும் கையில் இருக்கிற ஆயுத வலிமை இருக்குல்ல, ஆயுதம் வந்து 2 பேர்ட்டையும் இருக்குது. அப்போது இங்கே போகிற ஆட்கள் வந்து 1,00,000 பேர் வந்து அவங்க 2,00,000 பேர் செத்தா கூட ஈரான் பக்கத்தில் இந்த 1,00,000 பேர் அவுட்டு அப்படின்னா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகிடும். ஓகே, ஸோ வீரர்களாக இறக்க முடியாது. ஓகே, நம்பர் 2 வந்து இந்த கப்பல் இருக்கு இல்லையா, இந்த ஆயுத தாங்கின கப்பல் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து என்னென்ன வழியில் அடிக்கிறாங்கன்னா சூசைடல் ட்ரோன் இருக்குல்ல, ஆள் இல்லாத ட்ரோன், அது வந்து ஒரு 40-50 கிலோ வெடிபொருளோட வந்து கிளம்பி வருது. அவங்க கையில் வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன் வச்சுருக்கா சொல்கிறாங்கல்ல, அது உண்மையும் கூட. முன்னாடி நம்ம சொல்லிட்டு வந்து எக்ஸாகரேட் பண்ணுறமோ இருந்துச்சு, அப்படி எக்ஸாகரேட்லாம் பண்ணலை. ஓகே, மிகைப்படுத்திலாம் சொல்லலை. அப்போ இன்னொன்று ஃபாஸ்ட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கையில் ராக்கெட்டு அண்டு இது AK-72 டைப்பில் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். இல்லை, இப்போ வந்து தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா முற்பட ஆரம்பிக்கும். அதான் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். இதை சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல வந்தால் ஒரு இந்த கப்பல் இருக்கு இல்லையா, அதனுடைய பாதுகாப்பு கப்பல் 200 பேர் 400 பேர் செத்து போனாங்க. அப்புறம் கமர்ஷியல் ஷிப் வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்னா யார் உள்ளே போவா? அப்போது ஹர்மோஸை அவங்கள மொத்தத்துக்கு உள்ளுக்குள்ளே அடிபணியை வைக்காமல் இங்கே ஹர்மோஸை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறது சாத்தியமில்லை மொத்தத்துக்கு. அது ஒரு பெரிய தரவுகள்லாம் வந்துருச்சு. நீங்கள் இப்போ கேளுங்க, இப்போ வந்து தரைவழி தாக்குதல். தரைவழி தாக்குதலுக்கு ஒரு 10,000 பேர் கொண்டவர்களா, அதுதான் இருக்கிறதுலே மேலான படைன்னு சொல்கிறாங்க. அதை அனுப்ப 80 செகண்ட்ஸ் டீம் சொல்லி ஏதோ ஒரு 1,00,000 பேர் இருக்கா சொன்னாங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வெற்றிகரமாக வந்தாங்க சொல்கிறாங்க. ஆனால் வெற்றிகரமாக வந்த இடத்துலையும் தோல்வி கண்டு தான் திரும்பி போயிருக்காங்கன்ற வரலாறு. சரி, அந்த இது வந்து முதல்ல 2,000 பேர் 2,500 பேர் வரப்போகிற சொன்னாங்க கார்க் ஐலாண்டுக்கு. அப்புறம் 5,000 பேர்னாங்க, 7,000 பேர்னாங்க, 8,000 பேர்னாங்க. யாருமே உள்ளே வரலை. சரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த தரைவழி தாக்குதல்னால் எங்கே தாக்க போகிறாங்க? ஒன்று கார்க் ஐலாண்டை வந்து கைப்பற்றி அங்கே, ஏன்னா அங்கே வந்து முக்கியமான இடம் வந்து ஈரானுக்கு கார்க் ஐலாண்டு. ஓகே, ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஒரு சின்ன ஐலாண்டு. அங்கே இறக்க போகிறாங்களா, டேரான் பக்கம் இறக்க போகிறாங்களா, அல்லது பாந்தர் அப்பாஸ் இருக்கு இல்லையா அந்த சைடில் இறக்க போகிறாங்களா? எந்த இடம் கரெக்டாக தெரியாது. சரி, அப்படியே வரான்னு வச்சுக்கலேன். உதாரணத்துக்கு கார்க் ஐலாண்டில் வந்து இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இறங்குனா இவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க, அது ஈரான் ஆட்கள் வெளியே போயிட்டாங்க. அந்த கார்க் ஐலாண்டை நோக்கி அந்த மொத்த ஐலாண்டு டெஸ்ட்ராய் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு போட்டு ராக்கெட்டாக ஒரு 200 ராக்கெட்டை போகிறான்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குங்க? இவங்க மொத்தத்துக்கு வந்து 10,000 பேரும் அவுட் ஆயிடுவாங்களா? ஸோ கார்க் ஐலாண்டு வந்து சண்டை போடுறதுக்கு சேஃப்டி இல்லை, எதிரி நாட்டுக்கு. நம்பர் 2, தெஹ்ரானில் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இறக்குறாங்கன்னு எங்கேருந்து இறக்க முடியும்? ஒன்று ஹெலிகாப்டர்லேருந்து இறக்கணும், இல்லை ஃப்ளைட் வந்து உள்ளேருந்து இறக்கணும். ஃப்ளைட் வந்து அங்கே ரன்வே வேணும். ஹெலிகாப்டரில் இறக்குறா இருந்தால் ஹெலிகாப்டர் வந்து சுடுறதுக்கு தோலில் தாங்கிட்டு சுடுற வெப்பன் இருக்குல்ல, அது வந்து ஆயிரக்கணக்கான வெப்பன் சைனாவிலேருந்து வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. அது எப்படின்னா சில கிலோமீட்டருக்கு போகும். அப்போது இவங்க இதில் வந்து பாராஷூட்டில் வந்து இறங்கணும். அப்போ ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறா இருந்தால் என்ன வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இறங்க போகிறாங்க. ஓரளவாக ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இறங்கணும். ஓகே, அப்போ இவங்க வந்து தோலில் வச்சுட்டு அடிக்கக்கூடிய ராக்கெட் இருக்குல்ல, அதை வந்து வச்சு அடித்தாங்கன்னா இப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பேராஷூட்டு உயிரோடு எவனும் கீழே இறங்க மாட்டாங்க. கீழே இறங்குவாங்க, எல்லாம் பணமாக தான் கீழே இறங்குவாங்க. அப்போது உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது உங்களுக்கு இந்த எல்லை வழியே வரலாம். ஒருக்குமா அர்மேனியாவாக இருக்கட்டும், அர்மேனியா இல்லை என்னது இந்த சைடில் அந்த அந்த எல்லை பகுதி இருக்குல்ல, எல்லை பகுதியிலேருந்து உள்ளே வரணும். அப்போ முதல்ல அந்த நாட்டுக்கு முதல்ல போகணும். போயிட்டு எல்லை பகுதியில் வர இருந்தால் இங்கே போய்ட்டு அடிப்பாங்கல்ல. ஏன்னா இவங்க சைடில் தரைப்படையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 10,00,000 பேர் இருக்காங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் வேறு நிறையா வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ தரைப்படை எல்லை வழியே வர்றதுக்கு சாத்தியம் இல்லை, ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கு சாத்தியம் இல்லை, ஃப்ளைட் வந்து உள்ளே இறங்க முடியாது. வேறு எப்படி தான் இறங்குவாங்க? இது இந்த கேள்வி இருக்குல்ல, இது எப்படின்னா நம்ம வந்து ஈரானை உயர்த்தியோ அவங்கள தாழ்த்தி சொல்லணும் அவசியமே இல்லை. இந்த வாய்ப்பு இதெல்லாம் வந்து தரவுகள் வந்து எங்கே நியூயார்க் டைம்ஸு ப்ளஸ் வந்து சில அமெரிக்காவோட ஊடகம், அமெரிக்காவோட ஆட்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் நரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னதில் இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஆமாம் இல்லை அப்படி தோணுங்களே. அது ஏன் வந்து ஈரான் கை ஓங்கியிருக்கு? அவங்க கையில் நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் அதிகமாக இருக்குது. குவாலிட்டி வைஸில் வந்து அமெரிக்காவோட ஒருபடி கீழே இருக்கலாம், தரத்தில் கீழே இருக்கலாம்.
ஆனால் நம்பர் ஆஃப் இது அதிகமாக இருக்குது, அவங்க பூரா காலி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தரைப்படை சொல்லலாம், நாங்கள் வந்து பயங்கரமாக வச்சுருக்கோம் தரைப்படை அப்படின்னா. இவன் என்ன இல்ல சொல்றாங்க? ஒரு பக்கம் வந்து 10 நாளைக்கு நான் வந்து தாக்குதல் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லுவது, இன்னொரு பக்கம் தரைவழி தாக்குதலுக்கு ஆள் அனுப்பப்படும்னு சொல்லி அறிவிக்கிறது. இந்த 2 முரண்பாடுக்கு என்ன காரணம்? அவர் எப்பவுமே அப்படித்தானே. ம். அதாவது அவர் இல்ல சொல்ல இந்த மாறாத. மிரட்டல்லாம் பண்ணி வச்சிட முடியும்னு இன்னமும் நம்புறாரா ட்ரம்ப்? ஆமாம், அவர் ட்ரம்ப் நம்புறாரு, ட்ரம்ப்பை வந்து யாரும் நம்பலை, அதான் வித்தியாசம். ம். ட்ரம்ப் தன்னைத்தானே நாங்கள் வந்து அது பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் டெய்லி வந்து இது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ம். அதில் பார்த்தா நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம், இனிமேல் அங்கே வந்து ஈரானில் போய் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே பாருங்கள் அங்கே வந்து டோட்டலாக நாங்கள் வி டெஸ்ட்ராய்டு ஆல் ஏர் ஃபோர்ஸஸ், வி டெஸ்ட்ராய்டு ஆல் ஷிப்ஸ் அண்ட் அதர் சப்மரைன்ஸ் எவ்ரி திங் வி டெஸ்ட்ராய்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாத்தையும் போட்டு அடித்து முடிச்சாச்சு, ஓகே நாங்கள் வின் பண்ணிட்டோம். கெஞ்சிக்கிறேன், ஈரான் கெஞ்சுறாங்க போர் எது நிறுத்துறதுக்கு. அப்புறம் இல்லை, அது கெஞ்சினா பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் ஈரானோட இப்போ அங்கே உள்ள டாப்பில் இருக்கிற லீடர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, என்னை வந்து சுப்ரீம் லீடராக சொன்னாங்க. நான் தான் ஐ செட் நோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து கிறுக்கு போய் பேசிட்டு இருப்பாங்கல்ல, வேலை வெட்டி இல்லாமல் வெயில் நேரத்தில், அந்த பேச்சு இதெல்லாம் ஒரு கிறுக்கு அதிபர் ம். அப்படி பேசுகிறது தான். ஏன்னா ஏன் இப்படி சொல்ல கிறுக்குன்னா வந்து அவரை குறைச்சி மதிப்பிடலை, மிக குறைவாக தான் மதிப்பிடணும், அப்படி இருக்குது ம். அவர் பேசுகிற பேச்செல்லாம். சரி, இப்ப இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக ஒரு செய்திகளை பார்க்க முடிஞ்சு, இப்போ அமெரிக்காவுடைய இந்த இந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறம் கச்சா எண்ணெய் பெரும்பாலும் வந்து ரஷ்யாவை நம்பி இருக்கிறது தான் இப்போ உலக நாடுகள்லாம், அங்கே தான் இப்போ வர்த்தகம் அதிகமாக நடக்குது. ஆமாம், இப்போ தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, ரஷ்யா தன்னுடைய உள்நாட்டில் இந்த பெட்ரோல் விலையை அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஏற்றுமதியை, அதாவது அங்கேருந்து இருக்கக்கூடிய ஏற்றுமதிகளை, கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை நிப்பாட்ட போகிறதா ஒரு தகவல் வருது. இப்போ அதையும் நேற்று இந்திய அரசாங்கம் கூட்டின அந்த கூட்டத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ரஷ்யா வந்து நிப்பாட்ட போகிறதுடைய பின்னணி என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ம். இப்போ இங்கே ஹர்மோஸ்லேருந்து 20% மொத்த கச்சா எண்ணெய் அண்ட் இதெல்லாம் கிட்டத்தட்ட நிற்கிதா, ம். எக்ஸப்ட்டு சைனா. ம். சைனாவுக்கு தேவை மட்டும் இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, கொஞ்சமாக பண்ணுறாங்க இங்கே ஈரான், அதுலேருந்து இங்கே வந்து சேருது, அவ்வளோதான். அது போக மற்ற உற்பத்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, பயந்துக்கிட்டு உற்பத்தி பண்ணல. யுஏஇ, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பஹ்ரைன் வந்து பெருசாக இல்லை, குவைத்தும் வந்து நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க. அது போக ஈராக் இருக்காங்கல்ல, ஈராக்கும் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஓரளவு தான் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி வந்து உற்பத்தி 100%னா இன்றைக்கி ஓவரால் அடிபட்டது போக மிச்சம் இருக்கிற உற்பத்தி இருக்கு இல்லையா, அது வந்து 25-30% உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யாருக்கு கொடுப்பீங்க? ம். அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டாச்சு ம். எல்லாருக்கும். நீங்கள் வந்து 20 கோடி ரூபா யுவானில் கட்டிட்டு நீங்கள் போங்கன்னா போகிறதுக்கு தயார். அங்கே சோர்ஸ் இல்லை. இதை நான் வந்து முன்னாடி கேட்கும்போது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே திறந்து விட்ட ரைட், ஓகே கப்பல் தயார். ஒன்று ரஷ்யா இது இஸ்ரேல் கப்பலாக இருக்கக்கூடாது, அமெரிக்க கப்பலாக இருக்கக்கூடாது, மற்ற எந்த கப்பலும் வாங்க. ம். சப்போஸ் இங்கே இறங்கி வேறு கொடியை மாற்றி அதுக்கப்புறம் இங்கே அமெரிக்காவுக்கு போனால் என்ன செய்வீங்க? போங்க, அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா விட மாட்டோம். அப்படித்தான் முந்தா நாள் வந்து இவர் ட்ரம்ப் என்ன சொன்னார், ஈரான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்குறாங்க. என்னென்னா 8 எண்ணெய் கப்பல், அது வந்து பாகிஸ்தானோட கொடி, அதை வச்சுக்கிட்டு அப்படி வெளியே வந்துச்சு, அது எங்கள் கப்பல் எங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னாரு. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஒரு கப்பல் பாகிஸ்தான் கப்பல் உள்ள நேற்று வரும்போது அலோவ் பண்ணல. ஃபயர் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சு. ஆமாம், அலோவ் பண்ணல. ஏன்னா நீ வந்து உன்னோட கொடியாட்டிகிட்டே போய் அமெரிக்காவுக்கு கொடுப்பே, நீ எனக்கு இது கூட தெரியாமல் போயிருமா? அதை வந்து சொன்ன உடனே சரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணெய் உறவோட அவங்க வந்து பாகிஸ்தான் ஃப்ளாக் உள்ள எண்ணெயை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 போட்டு வேறு அனுப்பிச்சி விட்டாங்க 10. அதனால் வந்து எங்களுக்கு ஈரான் வந்து ரொம்ப அப்படி மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. ஏன்னா கிறுக்கு பிடிச்சி பேசுகிறது தான். அது சொன்ன உடனே என்னாச்சு, அடுத்த பாகிஸ்தான் இதை வந்து அடிக்க போகிறோன்னாங்க. அப்புறம் வந்து பயந்து உள்ளே வரல, அலோவ் பண்ணலை, அப்படியாச்சு. அப்போ இவ்வளோ தான் மேட்ரு. அங்கே வந்து மற்ற நாடுகளோட கப்பலுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரஷ்யா வந்து ஏற்றுமதி நிப்பாட்டுறதா வந்து செய்திகளுடைய அது என்னென்னா இதை சொல்ல வந்தேன். இப்போ இங்கே வந்து மொத்தத்துக்கு ஏற்றுமதி அல்லது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அவைலபிலிட்டி குறைஞ்சி போச்சா? இன்றைக்கி உலகம் யாரை நம்பியிருக்கணும், அதிகமான யாரை நம்பியிருக்கணும்? அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்பர் 1 அமெரிக்கா, அதுக்கு ஈக்குவலாக வந்து ரஷ்யா, அடுத்த இடத்துல சவுதி அரேபியா சவுதி சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த 3ஓட மொத்த ப்ரொடக்ஷனை 30% எடுத்து, ஓகே 10, 8, 11 இந்த மாதிரி ஒரு மொத்தத்துக்கு ஒரு 30%க்கு மேலே இந்த 3 மட்டுமே. அமெரிக்கா வந்து அவன் ஓரளவுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு உள்நாட்டு தேவை ரொம்ப இருக்குது. அமெரிக்கா, சைனாவுக்கு ரொம்ப தேவை இருக்குது. சைனாவுக்கு வந்து இங்கேருந்து ஈரான்லேருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டலாம் போயிடுது, அது பத்தாது. ரஷ்யா வந்து அங்கே கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ அதிகமாக யாருக்கு தேவை? இந்தியாவுக்கு தேவை, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நிறையா தேவை. ஓகே, இவன் நிறுத்தினேன்னு சொல்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரியை வந்து கதற வைக்கணும்.
இந்தியாவை கதற வைக்கணும். ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்கா வந்து அங்கே கை கொடுத்தாங்கல்ல, அது எப்படி மறக்கவா செய்வாங்க? இந்த பக்கம் ஓகே வெரி குட் நாங்கள்லாம் நண்பர்கள் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நேரம் வந்துச்சுன்னா முதுகில் குத்துவாங்கல்ல. ம். இன்னைக்கு ரஷ்யா வந்து இந்தியா முதுகில் குத்துறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து தவறாக இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். நமக்கு வந்து கரெக்டாலாம் தெரியாது. ம். நம்ம பல தரவுகளை பார்க்குறோம். ஸோ ம். நம்ம பிரச்சனை என்னென்னா, இஸ்ரேலை வந்து தந்தை நாடுன்றோம், அமெரிக்கா வந்து ரொம்ப ஆகன்றோம், அவன் அங்கே இறக்குமதி அங்கே இப்போ பொருட்களுக்கு 0%, நம்ம பண்ணுறதுக்கு 18% கொடுக்க தயார், எல்லாம் வந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கோம். அப்புறம் இங்கே வந்து குறைக்கணும், ரஷ்யா இதை குறைக்கணும் அப்படின்னா ஓகே நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் பண்ண அப்புறம் ஈரானில் வாங்கிட்டு இருந்தோம், நீ ஸ்டாப் பண்ண ஈரானில் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ என்னாச்சு, யார் இப்போ பிரிஞ்சு நிற்கிறாங்க? ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா, ஈரான், வடகொரியா சேர்ந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் யாரோடய சேர்ந்து இல்லாமல் தனியாக இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து யூரோப்பியங்களோட பிரச்சனை, இந்தியாவோட பிரச்சனை, எல்லாரோடையும் பிரச்சனை. அவனுக்கு வந்து கூட இருக்கிற இஸ்ரேல் மட்டும். இன்றைக்கி இஸ்ரேல் வாங்கிட்டு இருக்க அடி இருக்குல்ல, இஸ்ரேல் வந்து செதஞ்சு போய் கிடக்கு மொத்தத்துக்கு. நீங்கள் அது எல்லா இடத்துலையும் பார்த்துங்க, மொத்த இஸ்ரேல் செதஞ்சு போய் கிடக்கு. அவன் எந்திரிக்கவே முடியாது இப்போதைக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் ரஷ்யா வந்து கை ஓங்கியிருக்கு. அதை நேரடியாக சொல்லாமல் இப்போ $110 இருந்தாலும் வாங்க தயார் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள், இதை தேவைப்படுற நாடுகள், முக்கியமாக தேவைப்படுற யாருக்கு தேவைப்படும்? ஒரு போய் ஜப்பானுக்கு தேவைப்படும். ஓகே, ஜப்பானை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஜப்பான் வந்து ப்ரோ அமெரிக்கன். அப்புறம் வடகொரியா விட்டு தென்கொரியாவுக்கு தேவைப்படும். தென்கொரியா வந்து ரஷ்யா கொடுப்பாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வடகொரியா தென்கொரியா இப்போ வடகொரியாவோட வீரர்கள்லாம் ரஷ்யாவுக்கு சார்பாக வந்து இங்கே உள்ள யுக்ரைனில் போய் அடி வாங்கி செத்தாங்க. நிறைய 10,000 வீரர்கள் மேலே வந்தாங்க வடகொரிய வீரர்கள். அப்போது வடகொரியா பகைச்சிக்கிட்டு தென்கொரியா கொடுக்க மாட்டாங்க. சரி, யூரோப்பியன் கண்ட்ரி அத்தனையும், நேட்டோ நாடுகள் அத்தனையும் ரஷ்யாவுக்கு எதிராக ஓகே அங்கேருந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க. இதுக்காக பழி வாங்குறதுக்குன்னா அன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஷேடோ ஃப்ளைட் மூலமாக விற்றாங்க. என்ன காரணம்னா இவனுக்கு பணம் தேவைப்படுச்சு. இன்றைக்கி பணம் கிடைக்குது, தேவைப்படுது. ஆனால் உன்னை பழி வாங்குறேன்னு எல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பழி வாங்குறது தான். இப்போ எங்கள் உள்நாட்டுக்கு தேவைப்படுது. என்ன உள்நாட்டு தேவை? இதுக்கு முன்னாடி வந்து பயங்கர பனி பெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறையா இது தேவைப்படும். ஓகே, எரிக்கிறதுக்காக தேவைப்படும். இப்போ வந்து வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குறையத்தான் செய்யணும். அவன் ஏன்னா எங்கள் உள்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறான்னு அர்த்தம். கொஞ்சமாக விற்றுக்குவாங்க. அதில் வந்து அவன் நோன்னு சொல்ல முடியாத ஒரு நாடு சைனா. அப்போ நோன்னு சொல்ல முடியாத இன்னொரு நாடு வந்து வடகொரியா. ஓகே, அதை விட்டாச்சுன்னா மற்ற எல்லா நாட்டோடையும் நோன்னு சொல்லலாம். இப்போ பிரதமர் தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் கூட்டம் நடந்தது. ஏற்கனவே ஊரடங்கு வரும், இப்போ நம்மளே கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களுக்கு தான் க்ரூட் ஆயில் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு 7 நாளைக்கு இருக்குன்னா சொல்லிட்டு தான் இப்போ அதெல்லாம் மறுத்துருக்குறாங்க. இந்த கூட்டத்தினுடைய முடிவு என்னவா சார்? ஒரு விஷயந்தான், நம்ம அரசு எப்பயாவது போய் சொன்னால் பரவாயில்ல, எப்பவுமே போய் சொன்னால் இப்போ உண்மையை சொன்னாலும் சீமான் பேச்சு மாதிரி நம்புறது. ஆமாம், உண்மை. இப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நமக்கு வந்து ஸ்டாக்கெல்லாம் கையில் இருக்குது அப்படின்னா, இங்கே ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள் மூலமாக டீட்டெயில் கேட்டுட்டு பத்திரிக்கையில் போடுறாங்க. இன்னும் 9 நாள் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் டேயில் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி போட்டோன்னா டைம்ஸ் ஆஃப் டே மேலே வந்து இப்போ வழக்கு தொடுத்துருக்க வேண்டியதானே? நீங்கள் வந்து மக்களை வந்து பேணி காக்குறீங்களா? இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம வந்து இங்கே இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறோம், இந்துஸ்தான் டைம்ஸை பார்க்குறோம், அப்புறம் வேறு சோர்ஸில் இதை பார்க்குறோம். நம்ம நேரடியாக போய் அங்கே திறந்தா பார்க்க முடியும் ஆயில் இருக்கா இல்லையான்னு? யாருக்கும் அந்த அதிகாரம் கூட யாரும் கிடையாது. ஆனால் அங்கங்கே கிடைக்கிற தகவல்கள், அப்போ இவங்க என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சு என்ன ஏது நடக்குது, எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னா, ஒரு 25 நாளைக்கு உள்ள ஸ்டாக் வந்து இப்போ இன்றைக்கி 9 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குது. ரைட், ஓகே, இன்னும் 9 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குது அப்புறம் எழுதுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு எப்போ இவ்வளோ தான் இருக்குது, அப்போ நமக்கு கஷ்டம், அப்போ இது தாண்டி நமக்கு எங்கே ரெகுலராக வரணுமே. அப்போ ரெகுலராக வர்றதுக்கு ஹர்மோஸ் பிரச்சனை இல்லை, ஹர்மோஸ் இந்தியா கப்பல்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, டோல் மட்டும் கட்டிட்டு வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணால் கூட கப்பல் அந்த போய் வந்து சரக்கு ஏற்றுறதுக்கு சரக்கு இல்லை அங்கே. ஓகே, இந்த மாதிரி சூழலில் நமக்கு வந்து இங்கே இன்புட்டு இது இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல், அது வரலை. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து கொடுக்க தயாராகிட்டாங்க. ஏற்கனவே 7 கப்பல் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கப்பல் வந்து ரிஃபைன் பண்ணி அது வெளிநாட்டுக்கு போகுது. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, அது வேறு பிரச்சனை, அதையும் வந்து மறுத்துருக்காங்க. ஆமாம், அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து உண்மையிலேயே ஓரளவாவது ஒரு உண்மை பேசிட வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஏதாவது உண்மை பேசுகிறாருன்னு வச்சுக்கலேன், யாராவது நம்புவாங்களா? பேசுகிற பூரா பொய். அப்படிங்கும்போது நம்ம நாடு, நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும், நம்ம அரசாக இருக்கட்டும், ஓகே, அது வந்து உண்மை பேசலை. அது அங்கே இருக்கிற அரசாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற திமுக அரசாக இருக்கட்டும், கர்நாடக அரசாக இருக்கட்டும், எல்லா அரசுமே வந்து பூசி மெழுகுத்தான் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து ரொம்ப பொய் பேசுனா இப்போ அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நேற்று போட்ட கூட்டம் இருக்குல்ல,
அந்த கூட்டத்தோட மொத்த விளைவு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு படத்தில் ஆர் சுந்தரராஜன் சொல்லுவார், ஒரு பேப்பர் கொடுத்து அதில் ஒன்றுமில்ல கீழே போட்டுரு. அப்படித்தானே அது கூட்டம். அது கூட்டத்து என்ன, அதுக்கான விளைவு என்ன? நீ வந்து மாநில முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை ப்ளஸ் வந்து எச்சரிக்கை, இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி பேசி நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒருவேளை ரஷ்யாவிலேருந்து வர்றது குறைஞ்சா, ஒருவேளை இங்கேருந்து வர்றது இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, வேறு ஆல்டர்னேட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கூட்டியிருப்பாங்க. எல்லாரும் கூட்டி வச்சுட்டு எங்கள் கையில் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்டாக்கெல்லாம் இருக்குது, இது சொன்னது தப்பு அது சொன்னது தப்பு, எதுக்கு மாநில முதல்வர் கூட்டணும்? பேசாம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா பத்தாதா? அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்க சார், ரொம்ப விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.